ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய வீட்டுக்கு மயிலை கூட்டிட்டு போறாங்க. மயில அந்த வீடை பார்த்துட்டு, சகல இது யாரு வீடு சகல, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த வீடு நான் ரேவதிக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. என்ன சகல சொல்றீங்க? ரேவதிக்காக இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கீங்க சகல, இந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாமே முடிஞ்ச பிறகு அவளுக்கு தனி குடும்பமா ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கறது ஆசை. ஸோ அதனாலதான் நான் அவ சொன்னப்பயே இந்த மாதிரி நான் ஒரு வீடு வாங்கி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சகல, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சகல. ரேவதி ரொம்ப கொடுத்து வச்சுவ, நீங்க அந்த அளவுக்கு அவ மேல பாசமா இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி ரேவதி ஒரு நாள் சொன்னா, வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சதோட நம்ம ஹாப்பியா ஒரு வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா. சோ அவ கேட்ட மாதிரியே நான் இந்த வீடுகள் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிட்டேன். அவ கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா இது நான் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் தான் அவளுக்கு நான் கிஃப்டா கொடுக்க போறேன். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சகல சூப்பர் சகல, கண்டிப்பா ரேவதிக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும். அவ கண்டிப்பா பிடிக்கும்னு தான் சொல்லுவா பாருங்களேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா கண்டிப்பா அவ பிடிக்கும்னு சொல்லுவா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மயிலும் ஹீரோவும் சேர்ந்து நேரா வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்துல நம்ம ரேவதி ரோகிணி எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, வேலண்டைன்ஸ் டேக்கு அவர் எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, அதே மாதிரி அவரு வியக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் நான் கொடுக்கணும். ஆனா என்ன கிஃப்ட் கொடுக்கறது அப்படின்னு தான் எனக்கு சரியா தெரியல. நீங்க யாராவது எனக்கு ஐடியா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல. அப்ப தங்கச்சி சொல்றாங்க, அக்கா பேசாப்புல அவருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தான்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, அவர்கிட்ட இல்லாத காரா, எல்லா வகையிலயும் அவர் கார் வச்சிருக்காரு. சோ கண்டிப்பா இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல அவருக்கு. வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா எனக்கு ஒரு ஐடியா, அவருக்கு பைக் வாங்கி கொடுத்தா என்ன? அப்ப ரோகிணி சொல்றாங்க, ஏய் பைக் எதுக்குடி? ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா அவரை நம்ம கார்ல தான் அதிகம் டிராவல் பண்ணி பார்த்திருக்கோம். என்னைக்காவது அவரை நீ பைக்ல பாத்திருக்கியா? இது வரைக்கும் அவரை நம்ம பைக்ல பார்த்ததே கிடையாது. சோ அவருக்கு நம்ம பைக் வாங்கி கொடுப்போம், அதான் நல்லா இருக்கும். இதை கேட்டதும் ரோகிணி சொல்றாங்க, சூப்பர்டி, ஆமா இது வரைக்கும் அவரு நம்ம பைக்ல பார்த்ததே கிடையாது. சோ கண்டிப்பா அவருக்கு நம்ம பைக் வாங்கி கொடுக்கலாம். ரேவதி, உன் ஹஸ்பண்டுக்காக சூப்பரா யூனிக்கா யோசிச்சிருக்க, அவருக்கு நம்ம பைக் வாங்கி கொடுத்து அவரை சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் மயிலும் வராங்க. அப்ப ஹீரோ நேரா மயிலு கிட்ட, இந்த விஷயத்த பத்தி நீங்க ரேவதி கிட்ட சொல்லாதீங்க, அவளுக்கு நான் சூப்பரான ஒரு சர்ப்ரைஸா இது ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்கு அவர் சொல்றாரு, சகல நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் எப்படி சகல சொல்லுவேன், நீங்க கவலைப்படாதீங்க. இன்னொரு பக்கம் அந்த ரோகிணி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா இங்க பாருக்கா, நம்ம இந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறத நீங்க சொல்லிடாதீங்க, அவருக்கு இது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். இது கேட்டதும் ரோகிணி சொல்றாங்க, சரிடி, உன் புருஷனுக்கு கொடுக்க போற சர்ப்ரைஸ நாங்க யாருக்கிட்டையும் சொல்லிட மாட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மயில அந்த இடத்துக்கு என்ன 3 பேரும் ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, ஒண்ணு இல்லைங்க, சும்மாதான் நாங்க 4 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சரி சரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம மயிலு சொல்றாரு, சரி சின்னத்தை எங்கேயாவது போனாங்களா, வீட்டுல தானே இருக்காங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, எங்கேயுமே சித்தி போகவே இல்லை, வீட்டுலதான் இருக்காங்க. அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களை எதுக்காக நான் அப்படி கேக்குறேன் அப்படின்னா, அவங்க என்ன காரியம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ கண்டிப்பா அவங்க சரியான கோவத்துல இருப்பாங்க. அவங்களோட கோவத்தை எப்படி வேணாலும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, சித்தியால எந்தவித ஆபத்தும் வராது, நாங்க எனி டைம் சித்திய பாத்துக்கிட்டே இருக்கோம், அவங்க எங்க போறாங்க எங்க வராங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு தான் இருக்கும். சோ அவங்களால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலே சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நேரா ரூமுக்கு போறாரு. அங்க போனதும் நம்ம ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க,
உங்களுக்காக நான் ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இன்னும் 4 நாளையில அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு உனக்கு தெரியும். அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னது, எனக்கு ரெடி பண்ணிருக்கியா? என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதோட நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, இங்க பாரு, உனக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், அந்த கிஃப்டை நான் உன்கிட்ட காமிக்கணும். அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, எனக்கு கிஃப்டா? ஏற்கனவே நீங்க வேலண்டைன்ஸ் டேக்கு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததுக்கே நான் பதிலுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்க போறீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, இது கண்டிப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும், இது நீ ரொம்பவே எதிர்பார்த்தது, அதான் உன்கிட்ட வந்து நான் காமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ மயிலு, ரோகிணி எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. மயிலு சொல்றாரு, என்ன சகல, ரேவதிக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, ரேவதிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். அப்ப ரோகிணி சொல்றாங்க, ரேவதி, ஏற்கனவே உன் புருஷன் வேலண்டைன்ஸ் டேக்கு உனக்கு கிஃப்ட் கொடுத்ததுக்கு பதிலுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு தெரியாம நீ குழப்பத்துல இருக்க. இப்ப மறுபடியும் அவர் உனக்கு கிஃப்ட் கொடுக்க போறாராம், நீ ரொம்ப லக்கி. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா போக்கா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க, ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப எல்லாரும் கேக்குறாங்க, நீங்க வந்துட்டு ரேவதிக்கு தானே கிஃப்ட் கொடுக்க போறீங்க, ரேவதியை கூட்டிட்டு போங்க. அப்ப மயில சொல்றாரு, இங்க பாருங்க, சகல அப்படி என்ன கிஃப்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு நீங்க எல்லாருமே பாக்கணும்ல, வாங்க அப்படின்னு சொன்னதும் ரோகிணி எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ நேரா ரேவதியோட கண்ணுல வந்துட்டு துணியை கட்டி, இங்க பாரு, அங்க போற வரைக்கும் நீ என்னன்னு பார்க்க கூடாது. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. நேரா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க. ரேவதி சொல்றாங்க, என்னங்க இது, கண்ணை கட்டி கார்ல கூட்டிட்டு வந்தீங்க, என்ன ஏது அப்படின்னு இன்னும் எனக்கு சொல்லல, அக்கா நீ பாக்குறீல்ல என்னன்னு சொல்லுக்கா. ரோகிணி சொல்றாங்க, ஏய், உன் புருஷன் உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் சர்ப்ரைஸ சொல்ல முடியுமா? நான் சொல்ல மாட்டேன், அப்புறம் உன் புருஷன் என்னை சும்மா விட மாட்டாரு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, அக்கா நீயாவது சொல்லுக்கா அப்படின்ட்டு. ரோகிணி சொல்றாங்க, சொல்ல முடியாது அப்படின்னு. மயிலு சொல்றாரு, ரேவதி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சகலையே என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்ல போறாரு, சோ நீ ஏன் பயப்படுற? இதை கேட்டதும் ரேவதியும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதி கிட்ட, இங்க பாரு, என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீ சொன்னியல்ல, வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு பாருங்க, நமக்குன்னு ஒரு வீடு வேணும், அங்க நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொன்னியல்ல, நீ சொன்ன உடனே நான் ஒரு இடம் வாங்கிட்டேன். அங்க இடம் வாங்கி உனக்கு எந்த மாதிரி வீடு இருந்தா பிடிக்குமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் கரெக்டா ரெடி பண்ணிட்டேன், உனக்கு கண்டிப்பா இந்த வீடு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் சொல்றாங்க, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு தலையில உள்ள கட்டை அவுக்குறாரு. அவுத்தத்தோட அந்த வீடை பாக்குறாங்க. வீட்டை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பியா இருக்கு. என்ன இது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது உனக்காக நான் கட்டி இருக்கிற வீடு அப்படின்னு. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகி ஹீரோவை ஹக் பண்றாங்க. அப்போ மயில சொல்றாரு, சகல, ரேவதிக்கு கூட்டிட்டு போயிட்டு வீட்டை காமிங்க அப்படின்னு. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டே நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, ஒரு நிமிஷம் இரு, வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு. ஹீரோயின் கேக்குறாங்க, என்னங்க? அப்ப ஹீரோ வந்துட்டு ஒரு சிமெண்ட் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு ரேவதியா அதுல கால் பதிக்க சொல்றாங்க. ரேவதியா அதுல கால் பதிக்கிறாங்க. ஹீரோவும் பதிக்கிறாரு. அப்போ கால் பதிச்ச உடனே ஹீரோயின் சொல்றாங்க, இது எதுக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது நம்ம எதிர்காலத்துல வாழ போற வீடு, சோ இந்த வீட்டுல நம்ம முதலா வலதுகால் வச்சு உள்ளார வந்த தடம் இருக்கணும்ல, அதுக்காக தான் இது அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்க அப்படின்னு. ஹீரோ அதை கொண்டு போய் பத்திரமா வைக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட அக்கா தங்கச்சி எல்லாருமே வீட்டுக்குள்ள வராங்க. மயில சொல்றாரு, சகல, இந்த வீட்டை நீங்க ரொம்பவே பார்த்து பார்த்து கட்டியிருக்கீங்க போல, ரேவதிக்கு இது மாதிரி எல்லாமே ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க நீட்டா எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க. உங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு எங்க ரேவதியை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அத்தை தான் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. அத்தை இன்னைக்கு புரிஞ்சுக்க போறாங்களோ அன்னைக்குதான் உங்க லைஃபும் நல்லா இருக்கும். அப்ப ரோஹிணி சொல்றாங்க, ஆமாங்க, தேவையில்லாம அம்மா வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை வேற பண்ணி வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா அது வேற பிரச்சனையாக போகுது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, நான் கண்டிப்பா ரேவதியை விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை, சோ நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இது கேட்டதும் அவங்களும், நீங்க கண்டிப்பா ரேவதியை விட்டுட்டு போக மாட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மாவை நினைச்சு பார்த்தாதான் ரொம்ப கவலையா இருக்கு, அம்மா ஏதாவது அவசரப்பட்டு முடிவெடுத்து உங்க 2 பேரையும் பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு. சித்தி வேற வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க.
சித்தியால கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது. அதையெல்லாம் நினைச்சு பார்த்தாதான் எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தைரியமா இருங்க. என்னதான் அவங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் அவங்களால நம்ம குடும்பத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏற்கனவே அவங்க பிளான் பண்றேன் அப்படின்னு பண்ணி நம்ம எல்லாருக்கிட்டையும் வசமா சிக்கினது உங்களுக்கு தெரியுமில்ல. அத்தை கிட்டதான் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நிரூபிச்சேன்ன. அத்தை கூட புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுத்தாங்க. சோ மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க கண்டிப்பா அந்த சிவனாண்டிய பார்க்க போகாம இருக்க மாட்டாங்க. அப்படி பார்க்க போகும் பொழுது அவங்களுடைய உண்மையை நான் அத்தை கிட்ட நிரூபிச்சிருவேன். சோ நீங்க தைரியமா இருங்க. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க சரி அப்படின்ட்டு. அப்புறமா ஹீரோயின் ரூம் எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டு எல்லா போட்டோஸையும் பாக்குறாங்க. அதுல நம்ம ரேவதியோட கியூட் போட்டோஸ் எல்லாமே இருக்கு. நம்ம ஹீரோவோட இருக்கிற போட்டோஸ் எல்லாமே இருக்கு. அப்ப ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட இந்த போட்டோஸ் எல்லாம் ஏது அப்படின்னு சொல்ல, அப்ப அவர் சொல்றாரு, இது எல்லாமே நான் வந்து மெமரிஸ்க்காக கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதே மாதிரி நீ உன் ஆசையை சொன்னியா, உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டா ரெடி பண்ணி இங்க வந்துட்டு போட்டோவா வச்சுட்டேன். கண்டிப்பா இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பிடிக்காதா? இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்க என் மேல இந்த அளவுக்கு பாசமா இருப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எங்க அம்மா கூட இந்த அளவுக்கு என் மேல பாசமா இல்ல. நீங்க இந்த அளவுக்கு வந்துட்டு என் மேல பாசமா இருந்து எனக்கு இவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ என்ன சொன்ன ரொம்ப நாளைக்கு முன்னாடி? இது மாதிரி வீட்டு பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சதோட ஒரு பெரிய வீடு கட்டி அந்த வீட்டுல நம்ம 2 பேரும் இருக்கணும், அந்த வீடு நமக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. சின்ன நீ கேட்ட மாதிரியே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா மயில சொல்றாரு, சகல அத்தை வீட்டுக்கு வந்துருவாங்க, வீட்டுக்கு வந்ததோட எங்க போனீங்க எது போனீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இந்த வீட்டுக்கு நம்ம எப்ப வருவோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் சீக்கிரம் வரலாம், அத்தியோட மனசை மட்டும் மாத்தியாச்சுன்னா போதும், நம்ம கண்டிப்பா இங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் ரேவதி நேரா ரோகிணிய போய் பாக்குறாங்க. ரோகிணி சொல்றாங்க, என்னடி உன் புருஷன் இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா பாத்தியா, அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வகையில அவரு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. சோ அதனால அவருக்கு மனசுல ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அதுக்குதான் நான் பைக் ஏற்பாடு பண்ணேன். அப்ப ஹீரோயின் சொன்னதை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, இங்க பாருடி, இந்த வாட்டி மாப்பிள்ள வந்துட்டு செம்மையா சர்ப்ரைஸ் ஆகணும், அந்த மாதிரி நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் எபிசோட்ல இருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற எபிசோட் வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. எப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையை கண்டுபிடிச்சு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த போறாரு அப்படின்னு வந்துச்சு. ஆனா இடையில தேவையில்லாம நிறைய ஸ்டோரிஸ் வந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுலதான் ஒரு ஸ்டோரி வந்து இந்த மயில ஒரு புது கடை ஆரம்பிச்சிருக்காரு, ஹோட்டல். அந்த ஹோட்டலை எப்படி இழுத்து மூடுறது அப்படிங்கிறது தான் அந்த சிவனாண்டியோட பிளான். அடுத்ததா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுக்காக ஒரு gift கொடுக்க போறாங்க. இதுதான் அடுத்தடுத்த எபிசோட்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நான் வேற எபிசோட் பார்க்க போயிட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம கிட்ட புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்ல இருக்கு. 20 ருபீஸ்ல இருந்து 50 ருபீஸ் வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி ரேட்ல கண்டிப்பா நீங்க எங்கேயுமே பை பண்ணிருக்க முடியாது. டிரான்ஸ்பரண்ட் கிளாக் கிளிப் எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்ல இருக்கு. இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாக் கிளிப் நீங்க வந்துட்டு ஹோல்சேல்ல பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொத்தமா 6 பிக் சைஸ் கிளாக் கிளிப் வந்துட்டு ஜஸ்ட் 180 ருபீஸ்க்கு கொடுக்குறோம், ஃப்ரீ ஷிப்பிங்கோட. ஸோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.